வெல்கம் டு இந்து லெக்சர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் பர்சன்டேஜில் ஏற்கனவே ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் கிளாஸில் நம்ம ஸ்ப்ளிட்டிங், இன்டர்சேஞ்சிங் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸஸில் இந்த பர்சன்டேஜஸ்லாம், இந்த 6 டைப் ஆஃப் பர்சன்டேஜஸ் யூஸ் பண்ணி எப்படி நாம் ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போது இதை தவிர வேறு ஏதாவது பர்சன்டேஜஸ் கொடுத்துருந்ததுன்னா அதை ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let us take an example. 35% of 700. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த 35% இதை வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த 6 டைப் ஆஃப் பர்சன்டேஜஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? இப்போ இதை 25% ப்ளஸ் 10%ன்னு எழுதிக்கலாம். இதை இப்படி 25-10 தான் பிரிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ஏதாவது ஒரு 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த 700ஓட 25% கண்டுபிடிக்கலாம். 25% என்னது? 100%ஓட பாதிக்கு பாதி, half of half. அல்லது அந்த 700 4ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 175. அதுதான் 25%. இப்போ 10%னா ஈஸி. ஒன்ஸ் பிளேஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ 70. இப்போது 70 + 175 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 35% ஆஃப் 700 கிடச்சிருச்சு. இதுதான் ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் டோன்ட் வரி, இன்னும் 1-2 எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம். அப்போது இன்னும் நல்லா கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 55% ஆஃப் 800. ஓகேங்களா? இப்போது நம்ம 55%ஐ 50% ப்ளஸ் 5%ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்மளுக்கு 50%னா எவ்வளோன்னு தெரியும்? ஹாஃப். ஸோ 400. 5% என்னது? ஹாஃப் ஆஃப் 10%. 10%ங்கிறது 80. அப்போ 5%னா 40. ஓகேங்களா? ஹாஃப் ஆஃப் 10%. ஸோ 80ல் பாதி 40. 5% நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போது 50 + 5%. ஸோ 400 + 40 இஸ் ஈக்குவல் டு 440. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? தேர்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 28% ஆஃப் 200. ஓகேங்களா? இப்போ இந்த 28%ஐ எப்படி எழுதலாம்? 25% ப்ளஸ் 3%. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25% என்னது? ஹாஃப் ஆஃப் ஹாஃப். ஸோ 50. 3%க்கு ஃபஸ்ட் நம்ம 1% கண்டுபிடிக்கலாம். 2 ஆப்வியஸ். 10s பிளேஸ் முன்னாடி பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ 2. இப்போது 1% 2னா 3% எவ்வளவு? 3 × 2. ஸோ 6. இப்போது 50 + 6 என்ன வந்திருக்கு? 56. 56 இஸ் த ஆன்சர். அவ்வளோதான். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்ப்ளிட்டிங் மெத்தட். உங்களுக்கு தெரிஞ்ச காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக 25, 10, 55 தான் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னு கிடையாது. நீங்கள் எந்தெந்த பர்சன்டேஜஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை வச்சு நீங்களே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 25 + 10, 50 + 5, 25 + 3 அப்படி நம்ம எல்லாமே அடிஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம சப்ராக்ஷன் யூஸ் பண்ணியும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதுக்கு இப்போ 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 19% ஆஃப் 400. ஓகேங்களா? இதை 25 போடுறத விட நம்ம 20 - 1 அந்த மாதிரி போடலாம். ஓகேங்களா? 20 - 1 19 வந்துச்சுல. ஸோ 400. இதை விட 20% எவ்வளோ? நம்மளுக்கு 10% ஆல்ரெடி தெரியும். 40. ஒன்ஸ் பிளேஸ் முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஸோ 40. 20%னா டபுள் ஆஃப் 10%. அப்படின்னா எவ்வளோ வரும்? 80. ஓகேங்களா? கிளியராக? நெக்ஸ்ட்டு 1%. 1% ஆப்வியஸாக 4 தான். ஸோ 80 - 4 இஸ் ஈக்குவல் டு 76. ஓகேங்களா? இதில் மைனஸ் தான் பண்ணணும், மாற்றி ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கிளியர். நெக்ஸ்ட்டு 27% ஆஃப் 200, 48% ஆஃப் 350. இந்த ரெண்டுமே நீங்கள் ஒன்று அடிஷன் யூஸ் பண்ணி ஒன்று சப்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச காம்பினேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் கரெக்டாக என்னன்ட்டு செக் பண்ணிக்கிறேன். எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்லேயே கேளுங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்சிங்
ஓகேங்களா. இன்டர்சேஞ்சிங்னு பார்க்கும்போது அதில் ஒரு ரூல் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். x% of y is equal to y% of x. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் இந்த ரூல் வந்து எப்போவுமே இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்க்கும்போதும் இந்த ரூல் யூஸ் பண்ணலாமான்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போது இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ளிட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் நம்ம ஸ்ப்ளிட்டிங்கில் எப்படின்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 16 ஸ்ப்ளிட் பண்ணும்போது நம்ம 10/6 எடுத்துக்கலாம். 10% கண்டிப்பாக 5 தான். 6 5 1%ன்னு எடுத்துக்கலாம். 5% 2.5, 1% 0.5, ஸோ 8. நம்ம இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். இது ஈஸியாக தான் இருக்குது. இப்போவே நம்ம அந்த ரூல் யூஸ் பண்ணி மாற்றி இன்டர்சேஞ்ச் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 16ஓட 50% 8 தான் இல்லை. ஸோ இந்த மாதிரி 50, 10, 5, 25, 20 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஈஸியான நம்பர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை இந்த ரூல் யூஸ் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி அதை ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் 82% of 10 எப்படி எழுதலாம்? 10% of 82. அப்போ எவ்வளவு? 8.2, which is very obvious. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12% of 25, அதை 25% of 12ன்னு எழுதலாம். ஓகேங்களா. 25% of என்ன? half of half. ஓகே, 6ல் half எவ்வளோ? 3. ஸோ 3, which is also very obvious. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளமை பார்த்ததுமே இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி இப்படி சால்வ் பண்ணிடலாம் நமக்கு தோணணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்பரும் செகண்ட் இருக்க நம்பர் ஒரு மல்டிபிள் ஆஃப் 5ம் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இன்டர்சேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம சம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், x இஸ் வாட் % ஆஃப் y. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்ம x/y × 100 அந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 50 இஸ் வாட் % ஆஃப் 100ன்னு கேட்கலாம். ஸோ 50/100 × 100, பர்சன்டேஜ்னால் 100 தானே, அதனால தான் நம்ம 50/100 × 100 போட்டிருக்கோம். இவ்வளோ தான். இதை ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கு இடையில வச்சுருந்த சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் some % of a is equal to some % of b, then a is equal to x% of b அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ன்றது என்னதுன்னு கேட்கலாம். இதில் இந்த சம்மன் கொடுத்த சம் பர்சன்டேஜ்ன்ற இடத்துல ஏதாவது சம் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இஃப் 50% of p is equal to 25% of q, then p is equal to x% of q, find x அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இதை நம்ம கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு 50% of pனா 50% into p. ஓகேங்களா. அதை நம்ம கேன்சல் பண்ணும்போது p is equal to q/2 நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போது நம்மளுக்கு கிவன் ரிலேஷன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்கல்ல, அதை போடுங்க. போட்டுட்டு அதில் pக்கு பதிலாக q/2 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நம்மளுக்கு x is equal to 15 கிடைக்கிது. அவ்வளோதான். இதுவும் ஒரு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த மாதிரி டைப்பில் என்ன நம்பர் வேணாலும் அவங்க கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 40% ஆஃப் a + b is equal to 60% ஆஃப் a - b. இந்த 2a - 3b a + b என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். போன ப்ராப்ளம் மாதிரியே கிவன் எழுதுங்க. எழுதிட்டு கேன்சல் பண்ணுங்கள். 100 100 எல்லாமே கேன்சல் ஆகி நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. அதுலேருந்து a கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். a is equal to 5b அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போது நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதில் அந்த 5bயை சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது எல்லாமே b ஆயிடுதா, b கேன்சல் ஆயிடுது. 7/6 அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா. ரொம்பவே சிம்பிள். பர்சன்டேஜ் சால்விங்கில் டெசிமல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது பாயிண்ட் வச்சு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக போகணும். இந்த வீடியோவில் சொன்னோன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிளாஸ் 3ல் நம்ம ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன், பர்சன்டேஜ் கன்வர்ஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன், அப்புறம் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃப்ராக்ஷன்ஸ்